ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல அந்த இவ்வளோ நேரம் நடந்தது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஃபொகெட் ஆகிட்டு இட்ஸ் ஓகே. சின்ன மிஸ்டேக் தானே அதில் வந்து இது சின்ன இடம் தானே மிஸ் ஆகிட்டு நான் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டன் இப்போ எல்லாருக்கும் செட்ல ஒரு லிங்க் வந்திருக்கும். சட்டார்னு போயிட்டு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இப்போ வெப்சைட்டை பார்க்க வேணாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு விளங்காம போயிட்டுரும். அந்த லிங்கை காப்பி பண்ணி வைங்க. உங்களோட இதுலயும் கிடைச்சிக்குது. என்னது உங்களோட குரூப்லயும் வந்து அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லா கிட்டத்திலேயே எங்களோட ப்ரோக்ரஸ் போயிட்டு கொண்டிருக்குது. இந்த வெப்சைட் வந்து நாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சுக்கிறோம். அதாவது ரீபில்ட் பண்ணோம் எங்களோட வெப்சைட்டை புதுசா. ஸோ நிறைய விஷயங்கள் எட் ஆகி கொண்டு போகுது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொள்ள முடியாம இருக்கும். ஸோ அதெல்லாம் எட் ஆனோன்னு இந்த டொமைன் நேமும் இன்ஷா அல்லா unizon.edu.lk மாறும். அதுக்கான வேலை போயிட்டு கொண்டிருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான அக்சஸ் கிடைக்கும். ஓகே, இப்ப நீங்க இந்த லிங்க் மூலமா நீங்க பாத்துக்கோங்க. இப்ப பார்க்க வேணாம், எல்லாம் முடிஞ்சது பிறகு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து போன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. போன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெயிட், போன்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சம்திங் லைக் திஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று தான் என்ன கோடெல்லாம் போகுதுன்னு பார்க்க வேணும். அது சின்ன விஷயம், உங்களுக்கு ஐடி கிளாஸ்ல படிச்சு கொள்ள கிடைக்கும். ஒரு இந்த மாதிரி சரியா? இப்ப உங்களுக்கு விளங்குத்தானே, சைட்ல ஒரு சின்ன ஸ்கிரீன் ஒன்று வந்து இது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ஒன்று தான் உங்களுக்கு போன்ல பார்த்து கொள்ள முடியுமா? ஓகே, இப்ப நான் இந்த மாதிரி சாம்சங் போன் ஒன்று மாத்திட்டேன்டா. அப்ப இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கிரீன் தான் உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாகும். அப்ப நான் உங்களுக்கு ஐடியாவுக்கு தான் தந்தேன். இந்த சைட்ல இங்க நான் விளங்குத்தானே, உங்களுக்கு சைட்ல அந்த இடத்துல விளங்குற அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் அ மினிட், சைட்ல இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ட்ரோவர் ஓப்பன் ஆகும். அது மூலமா எங்களோட மெயின் பார்ட்டுக்கு நீங்க அக்சஸ் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேயா? மெயின் பார்ட்டுக்கு இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஒரு தொடுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகும் நினைக்கிறேன். அந்த போன்ல எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறதுக்கு தான் நான் இந்த வந்து யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு லாகின் ஆக முடியும். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் லாகின் இன்னும் டிகிதா ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அதை யூஸ் பண்ணி நீங்க லாகின் ஆக முடியும். ஓகே, அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் ஆக முடியும். அண்ட் வேற வந்து உங்களுக்கு இந்த இடத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் இருக்குது பாருங்க. நீங்க போன உடனே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு லாகின் ஆக முடியும். சரி, மற்ற விஷயங்கள் நீங்க வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. பிகாஸ் அதெல்லாம் வெப்சைட்டை பத்தின டீடைல்ஸ் இருக்குது. நாங்க வந்து இப்ப மெயினா விஷயத்துக்கு போவோம், வெப்சைட்டை பத்தி பார்ப்போம். இப்ப இது வந்து பிசில வார மாதிரி ஓகே, பிசில வர மாதிரி இது. அதுல நீங்க அந்த ஸ்டூடெண்ட் லாகின், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் லாகின் இது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்டூடெண்ட் லாகினை போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களோட வெப்சைட் லோட் ஆகி ஒரு லாகின் பேஜ் வரும். சரியா? ஒரு லாகின் பேஜ் வரும். உங்களோட போனுக்கும் வரும். போன்ல சம்டைம்ஸ் சின்னதா வரும் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கும். ஜூம் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்க உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் வந்திருக்கும், யூசர் நேம் வந்திருக்கும், பாஸ்வேர்டுன்னு வந்திருக்கும். ஓர் நீங்க கொடுத்த இமெயில் அட்ரஸ் ஏதாவது உண்டு, உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் ஓர் இமெயில் அட்ரஸ் நீங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல லாகின் ஆக முடியும். நான் இப்ப இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் நம்பரை போட்டு ஜாயின் ஆகுறேன். 100 இது ஒரு சாம்பிள். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நான் ஒரு பாஸ்வேர்டு, உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்க அடிங்க. அடிச்சுட்டு இந்த இடத்துல லாகின் ஆகுங்க. ஓகேயா? இண்டெக்ஸ் நம்பர் இங்க அடிங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பரோட ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல உங்களோட நேம். ஓகே, நிறைய பேர் குழம்பினோண்டு தான் அப்துல்லா என்ன அப்துல்லா, என் பேர் அப்துல்லா இல்லைன்ற மாதிரி குழம்பினீங்க. ஒரு எக்ஸாம்பிள் அது. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சுட்டு சைட்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட நேம்ட ஷுவர் நேம் அடிங்க. இல்லாட்டி அதை சர் நேம் சொல்லலாம், அந்த நேம் அடிங்க. என்னன்னு சொன்னா அதுதான் உங்களோட பாஸ்வேர்டா இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து லாகின் ஆகுறேன். நீங்க லாகின் கிளிக் பண்ணதோட உங்களோட நேமோட ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதோட இந்த டேஷ்போர்டுக்கு நீங்க லாகின் ஆகுவீங்க. இந்த இடத்துல தான் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும், நோட்ஸ் கிடைக்கும், அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது, எக்ஸாம் சப்மிட் பண்றதுன்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இங்கே தான் பார்த்து கொள்ளக்கூடியதாகும். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வராது. நாங்க நாளைக்கு லூஸ் பாஸ்வேர்டு போட்டிருக்கிறதால வருது. இந்த போன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகே, போன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
இந்த மாதிரி ஒரு இது ஆகும். இதெல்லாம் பிளாங்க் ஆகிக்குதுன்னு பார்க்க வேணாம், நாங்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதுல நீங்க அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஓகே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு லொகினும் இருக்குது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க முன்னுக்கு வந்ததோட கோ டு யுவர் எல்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாத்தீங்களா, கோ டு யுவர் எல்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் உண்டு. சோ அந்த எல்எம்எஸ்க்கு நீங்க போங்க. கோ டு எல்எம்எஸ், அதுதான் உங்களோட பிரைவேட் ஜோன். சரியா, அதுதான் உங்களோட பிரைவேட் ஜோன். இப்ப இந்த இடத்துல நீங்க லொகின் ஆனதோட எல்எம்எஸ்க்கு நீங்க போனீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் காட்டும். ஓகே, உங்களோட நேம், உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் காட்டும். போன்ல சம்டைம்ஸ் இது வந்து இப்படி காட்டும், சின்னதா காட்டும். சரியா, அப்ப அந்த டைம் வந்து நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதா காட்டும், நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. நான் இதை மாறி மாறி காட்டுறேன்னா போன்ல நீங்க குழம்பிடப்படாது அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ் இப்ப பாருங்க, இந்த செஷன் நீங்க ஹெட் ஆகிக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், இத்தனை மணிக்கு இந்த டேட்ல ஜாயின் கிளாஸ்னு ஒரு பட்டன் வந்துக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இந்த ஜாயின் கிளாஸை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அன்றைக்கான ஜூம் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க வந்து வெப்சைட்ல எங்களோட ஜூம் லிங்க் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம் எங்களோட குரூப்ல. சம்டைம்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிட்டுனா குயிக்கா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் கிளாஸை கிளிக் பண்ணி இப்ப அடுத்த வார கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆக முடியும். ஓகே, இப்ப அடுத்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு இந்த இடத்துல அசைன்மெண்ட்ஸ் ஒன்றும் ஓப்பனா இல்ல. அசைன்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆவிச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதையும் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த அசைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்போ அசைன்மெண்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அசைன்மெண்ட்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகி இல்லைன்னு காட்டுது. நான் இப்போ இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து போடுறேன். போட்டிங்க அப்படின்னா இந்த அசைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் காட்டும். அதாவது அசைன்மெண்ட் வந்து வந்திக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடியக்குள்ளும் ஒரு அசைன்மெண்ட் இங்கிலீஷ்லயும் ஐடிலையும் நீக்கும். அதை நீங்க வந்து போடுங்க. இந்த இடத்துல டெட்லைன் காட்டும், நீங்க எதுக்கு எந்த டேட்டுக்கு இது எக்ஸ்பயர்ட் ஆகுதுன்னு காட்டும். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து சப்மிட் ஆக்கணும். நீங்க சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க போயிட்டு சப்மிட் பண்ண வேண்டிய லிங்க் உங்களுக்கு வரும். அதுல போயிட்டு அந்த கூகுள் ஃபார்ம் ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் அந்த அசைன்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணுங்க. அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா, அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸுக்கும். எக்ஸாம் என்ன எக்ஸாம் உங்களுக்கு வந்திருக்குது அதுக்கான எக்ஸாமை நீங்க போறதுக்கான லிங்க் இங்க வரும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி போயிட்டு கொள்ள முடியும். அண்ட் கீழே குயிக் லிங்க்ஸ் இருக்குது. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்க சப்போர்ட்டை கிளிக் பண்ணாலும் எங்களோட வெப்சைட்டை வியூ பண்ணாலும் இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்க சப்மிட் பண்ணாலும் உங்களோட லைப்ரரி அக்சஸ் பண்ணி லைப்ரரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. உங்களுக்கு நிறைய நோட்ஸ் நிறைய இப்போ ஏ லெவலுக்கான பாஸ் பேப்பர்ல இருந்து எல்லாம் அந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும். இப்பதான் நாங்க அதை பில்ட் பண்ணி கொண்டு வரோம். இன்ஷால்லா ஃபியூச்சர்ல ஃபுல் ஆக்டிவ் ஆகிக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட கையில இருக்கிற நோட்ஸை சப்மிட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதால பிரயோசனம் அடைவாங்க. சரியா, பிகாஸ் எங்களுக்கு எல்லா இடத்தாலே ரிசோர்சஸ் கனெக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்க அப்லோட் பண்ணுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதால ஒரு பிரயோசனம் எடுப்பாங்க. ஸோ இந்த யூனிசோன்ன்றது எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக நாங்க செஞ்சது. சரி, இப்ப இந்த இடத்துல ஃபீட்பேக் சப்மிஷன் ஃபார்முக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட நேம், இண்டெக்ஸ் நம்பர், நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, இப்ப இந்த டுவல் சர்டிபிகேட் இன் ஐடியை கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட கிளாஸஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு சின்ன தாட் ஒன்று சப்மிட் பண்ணுங்க. எங்களோட கிளாஸுக்கான ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது 5 ஸ்டார் 4 ஸ்டார் அதை உங்களை விருப்பப்படி கொடுங்க. நாங்க எப்படி படிச்சு தரோம் அப்படின்ற ரேட்டிங்கை கொடுங்க. அதே மாதிரி இந்த கிளாஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த இடத்துல நீங்க தமிழ்ல டைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ற மாதிரி தங்கிலீஷ்ல டைப் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விளங்கின மாதிரி உங்களோட மனசால உணர்ந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த இன்ட்ரோ செஷன் முடிஞ்சதோட நீங்க ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றத பார்க்கணும். அதுதான் இன்றைக்கான உங்களோட அசைன்மெண்ட். அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு செஷன் முடியக்குள்ளேயும் சப்மிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் எங்களுக்கான ஒரு ஹோப் நாங்க செஞ்சு கொண்டு போறதுக்கு. என்னோட ஐடியாஸ் நீங்க தாட்ஸ் வந்து ஓப்பனா சொல்லுங்க. இந்த ஃபார்மை யாருமே பார்க்க போறது இல்லை. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சு, என்ன விலங்கல்ல, உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களோட கோர்ஸை மாத்துவோம். பிகாஸ் எங்களுக்கு வேணும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதால ஒரு பிரயோசனத்தை எடுக்கணும். ஓகே, அப்ப சப்மிட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான சப்மிஷன் போகும். டன் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான் எங்களோட பேசிக் ஐடியா வெப்சைட்டை பத்தி. அண்ட் அடுத்தது ரிசல்ட் சென்டர் நீங்க நினைக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாருங்க, ரிசல்ட் சென்டர் இது இல்லாட்டி எங்களோட ஹோமுக்கு போனாலும் உங்களுக்கு ரிசல்ட் சென்டர் பார்த்துக்கோங்க. அந்த ரிசல்ட் சென்டர் என்னன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு செக் யூர் ரிசல்ட்ஸ் ஒரு ஆப்ஷன். சரியா, அது சின்ன விஷயம் தான் இது. அப்ப படப்படன்னு உங்களுக்கு பார்த்தா செஞ்சுக்கொள்ளலாம். இப்ப இது சின்னதா வந்துச்சுன்னா போன்ல ஜூம் பண்ணிக்கோங்க. போன்ல எப்படி வருதுன்னு காட்டுறேன். போன்ல இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. சரியா, ஜூம் பண்ணிக்கோங்க.
ரைட். ஓகே, இப்போ நாங்க வந்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து செலக்ட் கோர்ஸ் நீக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இது வந்து எக்ஸாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தேவைப்படும். நான் இப்பவே இன்ட்ரோல சொல்லிடுறேன். அப்ப நீங்க வந்து உங்களோட கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க, டுவல் சர்டிபிகேட் இன் ஐடி. என்ன எக்ஸாம் நீங்க ஃபைனல் எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க அந்த டைம், ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம் செலக்ட் பண்ணுங்க. உங்களோட லெவல், இப்போ நீங்க லெவல் 1க்கான எக்ஸாம் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த லெவல் 1 செலக்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் நம்பர், இண்டெக்ஸ் நம்பர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம். அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல செக்கிங், வாவ் இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிக்கிறாரு. நீங்க பாஸ்ண்டு வரும், மார்க்ஸ் வரும், கிரேட் வரும். ஓகே, பாஸ்ண்டு வந்துடும். ரைட். இப்ப நீங்க வந்து இப்படி பார்ப்போம். வேற ஒன்று அடிச்சு நீங்க சம்டைம்ஸ் ஒரு ஃபேக் டீடைல்ஸ் அடிச்சீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் இன்வாலிட்னு வந்து சரி. அப்ப நீங்க இந்த இடத்துல உங்களுடைய அந்த கவர்மெண்ட்ல நீங்க இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சு ஓலோல ரிசல்ட்ஸ் பாக்குற மாதிரி உங்களுக்கு இங்கே உங்களோட ரிசல்ட்ஸை பார்த்து கொள்ள முடியும். ஓகே, இப்ப அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் இருக்குது எங்களோட வெப்சைட்ல, அதையும் பார்ப்போம். நீங்க இப்ப இந்த எங்களோட எல்எம்எஸ்க்கு சரி, எங்களோட வெப்சைட்டுக்கு சரி வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க இப்ப ஸ்டூடெண்ட் லாகினுக்கு போனீங்கடா, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம், நான் திருப்பி ஜாயின் ஆகுறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க லொகினாவே எல்எம்எஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இது விஎல்இ. அதுல கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்து கொள்றது, வெரிஃபை சர்டிபிகேட், கெட் சர்டிபிகேட் எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. சரியா? இப்ப இந்த வெரிஃபை சர்டிபிகேட் போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்ல நீங்க சர்டிபிகேட் ஐடி என்டர் பண்ணி நீங்க வெலிடேஷன் பார்க்கலாம். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வெலிடேஷன்ல நீங்க லெவல் 6 முடிச்சோன்னா அந்த வெலிடேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு இன்டர்நேஷனல் வெரிஃபிகேஷன் உண்டு. அப்ப அந்த சர்டிபிகேட் ஐடியை நீங்க அங்க அடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த வெலிடேஷன், உங்களோட மொத்த டீடைல்ஸ், நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல காட்டும். ஒரு ஆன்லைன் வெரிஃபிகேஷனோட அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். இப்ப இந்த கெட் சர்டிபிகேட், நீங்க சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணணுமே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டீங்க, சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்றது? இப்ப நான் அந்த போன இந்த ஆப்ஷன், இந்த இடத்துல கெட் சர்டிபிகேட் ஒரு ஆப்ஷன் இதா, அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்டா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதுல உங்களுக்கு சர்டிபிகேட் ஐடி ஒன்றும் இண்டெக்ஸ் நம்பரும் கிடைக்கும். உங்களோட சர்டிபிகேட் ஐடி மறந்துட்டா இண்டெக்ஸ் நம்பர் அடிக்கும். இண்டெக்ஸ் நம்பர் ஐ திங்க் நான் டெம்பரரியா இந்த இண்டெக்ஸ் நம்பர் தான் போட்டேன் போல. அப்ப அதை நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா சர்டிபிகேட் நாட் ஃபவுண்ட். அப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர் இல்ல. சரி, ஓகே. அப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல சர்டிபிகேட் இருக்குது. அப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகிட்டாரு, அவருக்கு சர்டிபிகேட் இருக்குது, அவரோட நேம் இங்க காட்டும். அந்த ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் படிச்சாங்க, அவங்களோட லெவல், சர்டிபிகேட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு காட்டும். எலிஜிபிள்னு சொன்னா டவுன்லோட் சர்டிபிகேட் அந்த பட்டன் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிரெக்டா உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த பேஜுக்கு போனீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நாங்க சாம்பிளுக்கு எங்களோட லோகோ போட்டிக்கிறோம். அப்ப அதுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லக்குள்ள எனக்கு, பட் நாங்க சொல்றோம் நம்மளோட வெப்சைட்ல இதெல்லாம் நீக்குது அப்படின்னு. ஓகேயா? நீங்க வந்து அப்ப டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த விஷயம், நீங்க இப்ப சம்டைம்ஸ் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு வைப்போமே, நீங்க அப்கோர்ஸ் நீங்க சர்டிபிகேட்டுக்கான எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னால் நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு வரும். சர்டிபிகேட்டுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்ல, நீங்க இன்னொரு தடவை எக்ஸாம் செய்யணும். ஓகே, ஏன்னா உண்மையிலே நீங்க அந்த பே பண்ணதுக்கு சர்டிபிகேட் எடுத்தோம்ன்ற ஒரு தாட் வரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லலாம் நீங்க வந்து கட்டாயமா உங்களோட முயற்சியால உங்களோட ஸ்கில்ல வச்சு எடுத்த சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரௌட் உங்களுக்கு இருக்கணும். ரைட், இது ஏண்ட ஸ்கில்லால நான் உண்மையா எடுத்த சர்டிபிகேட், பே பண்ணதுக்காக அந்த சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், பேஸா எங்களோட வெப்சைட்ல நீங்க எல்எம்எஸ் பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. பிகாஸ் நான் இதை ஸ்பெசிபிக்கா சொன்னேன்டா, இது வந்து எல்லாருக்கும் அக்சஸ் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கிக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட் தேவைப்பட்டுச்சு. சோ அது ஈக்கிறவங்களால மாத்திரம் தான் இதை அக்சஸ் பண்ண முடியும். அதாலதான் நாங்க இதை உங்களுக்கு ஸ்பெஷலா சொன்னேன். மத்தபடி மத்தது எல்லாமே எல்லாத்துக்கும் வேலை செய்யற, எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் தான். ரைட், இப்ப அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கட மொத்த செஷன் இன்றைய அல்ஹம்துலில்லாஹ்னு முடிஞ்சிட்டு வெப்சைட்டை பத்தி சொன்னோம், மற்ற டீடைல்ஸ் பத்தியும் சொன்னோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஈக்குது அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஓகே, இந்த மீட்டிங் எண்ட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு டைம் ஈக்குது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டவுட்ஸை கேட்க முடியும். நான் வந்து செட்டை பார்த்து கொண்டிருப்பேன், ஓர் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலும். நோ இஷ்யூஸ், அன்மியூட் பண்ணி பேசலும்.
ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் எனக்கு chatல போடுங்க. இன்றைக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உண்மையில நான் ஃபாஸ்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது எக்ஸ்ட்ரீமா ஃபாஸ்டா இருந்துச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத அளவு நான் குயிக்கா போயிட்டேன் அப்படின்ற விஷயத்த எனக்கு செக்ல போடணும். பிகாஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் கைட் பண்ணணும், நாங்க கைட் பண்ணணும், எங்களோட டீமும் கைட் பண்ணணும். ஸோ அதால சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த குயிக்கா போன மாதிரி இருந்துச்சு, ஏதாவது விஷயம் விளங்கல அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷன் எங்களுக்கு ஒரு செட்ல போடுங்க, நாங்க வந்து பாக்குறோம். ஓர் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே, குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க மெசேஜ் வந்து இது. வெல்கம் வெல்கம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேளுங்க, தயங்க வேணாம், பயப்பட வேணாம். ஜஸ்ட் நாங்க வந்து ஒரு கம்யூனிகேஷனோட இருக்கணும், அப்பதான் இந்த கோர்ஸ் நல்லா போகும். சோ கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எந்த டவுட்டும் இல்ல அப்படியா? மாஷா அல்லாஹ், உள்ளதுக்கெல்லாம் வேலைங்க. நைஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் குருபே, முபாரக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஓகே. இன்னைக்கு சரியா பார்த்தா 40+ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிக்கணும். 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் ஆகினீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இது வானம் ப்ளீஸ், பிகாஸ் ஏழுமானவங்க ஜாயின் ஆகுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் இந்த ஷேர் பண்ணுவோம், இப்ப இந்த நாங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவேன்டே வைங்களேன். எங்களோட இன்றைக்கான இதை ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டேனால நான் எக்ஸ்கியூஸ் வந்து கொடுத்து ஷேர் பண்ண சொல்றேன். பட் இது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு போல அவங்களுக்கு படிப்பிக்கிறது உண்மையிலே ஒரு வேஸ்ட். பிகாஸ் நாங்க மெயினா வைக்கிறோம் இது ஏன்னா எங்களுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் இந்த மாதிரி ஆஃபர்ல கொடுக்கறதால எங்களுக்கு பேக்ல நிறைய பிரச்சனை லீகுது. பட் அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அதால எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் குறைஞ்சா எங்களுக்கு உண்மையிலே நல்லதுதான். ஆனாலும் நாங்க யோசிக்கிறது இந்த விஷயம் நிறைய பேருக்கு போயிட்டு சேரணும் அப்படி. ஸோ கிளாஸுக்கு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கிளாஸஸ்க்கு வாங்க. 1 hour ஒரு 1.5 hours தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸஸ் எப்படி நடக்கும்ன்றது டெய்லி சாட்டர்டே சண்டே நைட் 8:30க்கு கிளாஸஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 9க்கு நடக்கும். 40 minutes தான் எங்களோட ஜூம் லிமிட். ஸோ 2 தடவை நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். 40 minutes 80 minutes 1 hour 20 minutes. சம்டைம்ஸ் 3 கிளாஸஸ் போடுவாகும், அதாவது 40 minutes படி 3 கிளாஸஸ் போடுவாகும். ஸோ எப்படியோ உங்களுக்கு 1.5 hour மேக்ஸிமம் 2 hours கிளாஸஸ் முடிஞ்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லி சாட்டர்டே சண்டே நைட். ஏன் நாங்க இந்த டைமை போட்டோம்னா எல்லாருமே ஜாயின் ஆகணும் அப்படின்றதுக்காக. நிறைய பேர் ஒர்க் போறவங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரெக்னன்ட் மதர்ஸும் ஜாயின் ஆகிக்கிறீங்க, பாராட்டக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ அவங்களுக்கும் அவங்களோட வேலைகளுக்கும், ஸோ மார்னிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் புள்ளல பார்க்குறாங்க விஷயங்களுக்கும். ஸோ நைட் டைம் வந்து அவங்களோட வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து புள்ளல பாரம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா அந்த கிளாஸ்க்கு ஜாயின் ஆகக்கூடிய வசதி இருக்கும். ஸோ அதால தான் நாங்கள் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணோம். 8:30 or 9 இந்த டைம் தான் முடியறதுக்கு. 8:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு 10க்கு மாதிரி முடியும். 9க்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 10:30 மாதிரி முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைம் உங்களுக்கு இஷ்யூஸ் ஆஸ்டும், யாருக்காவது இஷ்யூ இருக்குதா? 9 minutes 30 seconds மீட்டிங் முடியும். கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு, இந்த டைம் இஷ்யூவா? சாட்டர்டே சண்டே நைட் 8:30 or 9ன்றது இஷ்யூவா? வீக் டேஸ் வைக்க கஷ்டமானு கேட்டிருக்கிறீங்க. வீக் டேஸ் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஓன் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது நாங்க ஒர்க் பண்றது, எங்களோட யூனிவர்சிட்டி வேலை, நாங்க இன்னும் ஸ்டடி பண்றவங்க டீச் பண்றாங்க. ஸோ அவங்களோட எல்லா விஷயத்தையும் பார்த்து வீக்கெண்ட் அவங்களுக்கு ஈஸின்னு சொன்னாலும் ஓகே. வீக் டேஸ் தான் உங்களுக்கு ஏழும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது வெலிடான ரீசனால உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் கஷ்டம்னு சொன்னா நாங்க அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தரோம். இஷ்யூஸ் நாங்க ரெக்கார்டிங் தரோம், எல்லாமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க செஞ்சு தரோம். வீக்கெண்ட் 7 மாதிரி வைக்கலுமான்னு கேட்டீங்க. ஓகே, நாங்க கன்சிடர் பண்றோம். எங்களுக்கு உங்களோட தாட்ஸ் தான் முக்கியம். 7 மாதிரி வைக்கிறது
இஷ்யூ இல்லை எங்களுக்கு. நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பொதுவா பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த டைம் ஓகேன்னு சொன்னா நாங்க வைக்கிறோம். ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். அண்ட் உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஐடி நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், சண்டே இங்கிலீஷ் நடக்கும். சம்டைம்ஸ் சாட்டர்டே ஐடி மிஸ் ஆனால் சண்டே மார்னிங் டைம் வைக்கணும். அப்ப உங்களுக்கு மார்னிங் டைம் வரதுல இஷ்யூஸ் இருக்குதா? வீக்கெண்ட்ஸ்ல மெயினா சண்டே மார்னிங் அண்ட் நைட் அது இஷ்யூஸ் இருக்குதா? ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எந்த டைம் ஓகேன்னு சொல்லுங்க. ஏன்னா சண்டே வந்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருப்போம் இன்ஷா அல்லா. அப்போ உங்களுக்கு வந்து எந்த டைம் ஓகே? மார்னிங் வந்து ஒரு 9 மாதிரி, 9, 10 அந்த மாதிரி டைம் ஓகேவா? பிகாஸ் ஏர்லி மார்னிங் எல்லாம் தொழுதுட்டு தூங்கிட்டு சண்டே எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ ஏர்லி மார்னிங் 9, 10 மாதிரி டைம் ஓகேன்னு சொன்னா அப்போ மார்னிங் டைம் தானே கொஞ்சம் நீங்களும் எனர்ஜியா படிப்பீங்க. நாங்கள் நைட் டைம் போட்டது வந்து எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற டைம் அப்படின்றதுக்காக தான். இது எல்லாருக்கும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நைட் டைம் ஈஸின்னு சொல்றீங்க. ஓகே, தாட்ஸ் நைட்டும் வருது மார்னிங்கும் வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நைட் டைம் ஓகேன்னு சொன்னவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. மார்னிங்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அதாவது மார்னிங்ல ஒரு ஒர்க் கொண்டு இருந்தா அதை உங்களுக்கு நைட்டுக்கு போட்டுக்கொள்ளணும்னு பாருங்க. நைட் டைம் ஆனா மார்னிங் டைம் ஓகேன்னு சொன்னவங்க நைட் டைம் இருக்கிற வேலையை அந்த மார்னிங் டைம் முடிச்சுட்டு உங்களுக்கு நைட் ஃப்ரீயா வேணுமான்னு பாருங்க. சோ இது ரெண்டையுமே ரெண்டு பேரும் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு ஒரு தாட்டுக்கு வாங்க. சோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். சோ ஓகே ஓகே, விளங்குது. மார்னிங் கஷ்டம்னு சொல்றீங்க. ஓகே, இஷ்யூஸ் இல்லை, நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே மார்னிங் ஒரு அப்ப ஈவினிங் டைம் சொல்லுங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ். நைட்டும் மானம் மார்னிங்கும் மானம், ஈவினிங் டைம் சொல்லுங்க. எப்படி ஒரு ஈவினிங் அசர் டைம் மாதிரி 3க்கு பிறகு நல்லா லஞ்ச் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா மஸ்துல கஷ்டமா? ஓகே, நைட் டைம் வந்து ஓகேன்னு சொல்றீங்க. இன்னொரு மெசேஜ் வந்து இது மார்னிங் கிளாஸ் இன்னொரு மெசேஜ் வந்து ஈவினிங் 4 மாதிரி எழுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, நான் உங்களோட தாட்டையும் கன்சிடர் பண்றேன். நைட் டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் கன்சிடர் பண்றேன். இன்னொரு மெசேஜ் வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ், ஈவினிங் வந்து ஃபோக்கு மாதிரி வைக்க இயலாதா அப்படின்னு. இதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா? எனக்கு ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் மாறி மாறி மெசேஜ் போட்டிருக்கீங்க. மற்றவங்களுக்கு எந்த டைமும் ஓகேவா? அப்படியா? ஓ, ஈவினிங் ஒர்க் இருக்குது சாட்டர்டே சண்டே. ஓகே ஓகே, கன்சிடர் பண்றேன். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய தாட்ஸ் வருது. நாங்க அப்ப இப்படி பண்ணுவோம். ஓவராலா நான் ஒரு போல் போடுறேன். ஓகேயா? இப்ப சம்டைம்ஸ் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு டைம் ஓட் பண்ணிக்குது, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மத்த டைம் ஓட் பண்ணிக்குதுண்டா எத்திக்கலா நாங்க அந்த டைம் தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த டைம் தான் ஜாயின் ஆக முடியுமா ஈக்கும். அதுக்காக அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நாங்க கஷ்டத்துல போட இல்லாதே. சோ அவங்களுக்கான வழியை நாங்க செஞ்சு தரோம். சரியா? நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் தர பாக்குறோம். பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆக இல்லாம போகுமே. எங்களுக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ஒரு வெலிடான ரீசன் சொன்னீங்க அப்படின்னா நாங்க அதுக்கேற்ற எக்ஸ்கியூஸ் தருவோம். நாங்க அப்படி பிடிச்சி வைக்க மாட்டோம். அப்படி ஒன்றும் மீகுது. நைட் டைம் ஓகே. அப்ப நைட் டைம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். மார்னிங் கேட்டவங்க எல்லாம் பார்ப்போம். நிறைய தோட்டு சொல்லிக்கிறீங்க. இப்ப எனக்கு குழம்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு லெக்சர் மார்க்க இதையும் பார்க்கணும். லைவ் கிளாஸ்ல கொஸ்டின் பண்ணலன்றீங்க. எஸ், அது உண்மையான விஷயம் தான். அதுதான் நான் எல்லாரையும் ஒரு டைமுக்கு கெதர் பண்ண பார்க்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் ஒரு பக்கம் நாங்க மிச்சம் யோசிக்கிறோம் இதை பத்தி. அதை பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்றேன் டீமோட. நீங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு. நான் தான் சொல்வேன், எல்லாருக்கும் நைட் டைம் மேலும்டா மிச்சம் லேசி. ஓகேயா? எல்லாருக்கும் நைட் டைம் மேலும்டா லேசி. பட் நீங்க கஷ்டம்னு சொல்றது எங்களுக்கு விளங்குது. உங்களோட தோட்டம் எங்களுக்கு விளங்குது. நாங்க அதை யோசிக்காம இல்லை. இஃப் ஹவு உங்களுக்கு ஏழும்னு சொன்னா பெரிய ஹெல்ப் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து. இல்லைன்னு சொன்னா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். பிகாஸ் எங்களுக்கு 2 செஷன் போட கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லாட்டி நாங்க மார்னிங் ஒன்று நைட் ஒன்னு போடுவோம். எங்களுக்கு கஷ்டம் அது. நாங்க அதையும் கன்சிடர், உங்களுக்கு மிச்சமே இதுல ட்ரபிள் ஒன்று வருதுன்னா நாங்க அதையும் உங்களுக்காக செய்வோம். 2 செஷன் போட ட்ரை பண்றோம். ஓகே,
பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த லைவ் செஷன்ல கொஸ்டின் பண்ற மாதிரி வராதுன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரை பண்றேன். ஓகே, நைட் டைம் ஏன்னா சண்டே 8:30, சாட்டர்டே 7 ஓகேன்னு சொல்லிக்கிறீங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ வந்து நாங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் ஒன்று போடணுமே. பிகாஸ் நீங்க வார டைம் தான் கிளாஸஸ் எங்களுக்கு வைக்கவும் மேலும் நீங்க லைவா அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்க லைவ் கொஸ்டின் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கிறீங்க, நீங்க நல்ல விஷயம் அது. லைவா கொஸ்டின் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்க. அதுதான் உண்மை, எங்களுக்கு அதுதான் வேணும். அப்ப ரைட், ஒரு டைம் ஒன்று நாங்க கன்சிடர் பண்ணுவோமே எல்லாரும். அப்ப இப்படி பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்து போட சொல்றேன். நான் ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணி போட சொல்றேன் டீமுக்கு. எல்லாரும் அதுக்கு ஓட் பண்ணுங்க. அப்ப எல்லாருக்கும் பொதுவா என்ன டைம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நாங்க ஒரு டிசிஷன் ஒன்று எடுப்போம். ரைட், அதோட நீங்க கஷ்டம்னு சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நாங்க செஞ்சு தரோம். சரியா, அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நாங்க செஞ்சு தரோம். ரைட், அப்ப வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? வேற ஏதாவது இது சம்பந்தமா உங்களுக்கு அந்த ஃபீஸ் நாங்க சொன்னதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? அதெல்லாம் இன்னொரு 2 minutes இருக்குது, பேசுவோம். உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வருதா ஸ்டூடெண்ட்ஸ்? உண்மையிலே யூனிசோன்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் தான் வேணும். அல்ஹம்துலில்லாஹ், ரீசனபிள்னு சொல்லிக்கிறாங்க. எஸ், கோர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், ட்ரஸ்ட் வந்திருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் லாஸ்டாவும் சொல்றேன், நீங்க மட்டும் படிச்சுட்டு உங்களுக்கு இப்பவே விளங்கி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இன்ஸ்டியூட்டாலையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாரும் ஒர்க் பண்றோம். உண்மையிலேயே அது அவங்கள நியாயமான விஷயம். மணி மைண்டடா இருக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் அது அவங்களோட பிசினஸ். இப்போ இதுவும் வந்து எங்களோட ஒரு வகையில ஒரு பிசினஸ் தான். பட் நாங்க மெயினா அவங்கள பத்தி யோசிக்கிறோம். சரி, அதுக்கு அவங்க யோசிக்கலன்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். அதை போயிட்டு அப்படியெல்லாம் சொல்லிட வேணாம். அவங்களும் நல்லம் தான். நான் சொல்றேன் பிகாஸ் அது அவங்களோட பிசினஸ். அதை பத்தி யோசிப்பாங்க. அவங்களோட வேல்யூ ஒண்டிக்கும். எங்களுக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு போயிட்டு சேரணும். ஸோ நீங்க வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து ஜாயின் ஆகட்டும். அவங்களுக்கு ஃபீஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குதுன்னா நாங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று மாதிரி ரைஸ் பண்ணுவோம். ஒரு டொனேஷன் ரைஸ் பண்ணோம். இந்த இதுல ஜாயின் ஆனதுல வந்து ஒர்க் போறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நிறைய இன்னொருத்தருக்கு கண்ட்ரிபியூட் பண்ண ஒரு 1000 மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலுமான மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நாங்க சேர்த்து அந்த ஏழாவது ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைப்போம். சரி, அது ஒரு சதக்கவா போயிட்டு சேரும். உங்களுக்கான நன்மையும் அதில் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 1 minute குறைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சத்துல இந்த மீட்டிங் எண்ட் ஆகும். அப்ப எல்லாருக்கும் ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர். நல்லபடியா இந்த கிளாஸை தொடங்கி எல்லாரும் செஞ்சு கொண்டு போவோம். நல்லபடியா ஒரு லெவலுக்கு வாரத்துக்கு நான் துவா செய்யறேன். நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. எங்க அகாடமி நல்லபடியா போகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப எல்லாரும் வந்து லீவ் ஆகுங்க. ஜஸாக் அல்லாஹ் ஹைர் ஜாயின் ஆனதுக்கு. நல்லபடியா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் நாளைக்கு தொழுது 2 ரக்காத் தொழுதுட்டு வாங்க. ஓகேயா? அப்ப ஜஸாக் அல்லாஹ் ஹைர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் லீவ் ஆகுங்க.